வணக்கம், நான் அபினேஷ் தேவ் பேசுறேன். இப்ப தேனி மாவட்டத்துக்குள்ள வந்து நம்மக்குள்ள கல்லை மரவனான்னு மல்லு கட்டுறேன். ஏன்னா நம்ம வந்து அதிகமா இருக்கும் தேனி மாவட்டத்துக்குள்ள கல்லை மரவன். நமக்குள்ள மல்லு கட்டி சத்தியமா சொல்றேன் வேஸ்ட். நம்ம ஒற்றுமையா இருக்கணும். கண்டிப்பா நம்ம ஒற்றுமை இல்லைன்னா வர நாய் பேயெல்லாம் நமக்குள்ள சண்டை இழுத்துட்டு எங்க வர அவங்களுக்குள்ள மல்லு கட்டுறாங்க இழுத்து விட்டு சிரிச்சு கூத்து பாக்குற கூட்டத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பா தேனி மாவட்டத்துக்குள்ள நம்ம கல்லை மரவன் ஒற்றுமையா இருக்கணும். நம்ம பயலுக்கு இங்க பிரச்சனையா காணா வழக்குல ரோட்டை மறைச்சு உட்காரணும் போராட்டம் பண்ணனே. எதா இருந்தாலும் நம்ம வந்து ஆயுதம் எடுக்க தேவையில்ல. போராட்டம் எல்லா சமுதாயம் போராட்டத்துலதான் வென்று வருது. நம்மளும் போராட்டத்தை கையில் எடுக்கணும். விரைவில் தேனி மாவட்டத்துக்குள்ள நம்ம ஒற்றுமையா இருக்கணும். நம்மக்குள்ள ஒற்றுமையில தெரிஞ்சுட்டே அந்த அரசாங்கம் நம்மளவே வந்து நீங்க என்னடா தேமர ஒற்றுமை இல்லாம இருக்காங்க. இந்த இதே சொல்ற தேனி நம்ம தேனி மாவட்டத்துக்குள்ள தேமர ஒற்றுமையா இருந்தா எவனாச்சும் வாழ ஆட்ட முடியுமா? கொடியை பறக்க முடியுமா? எந்த இடத்துலயும் ஏதாவது சவால் விட முடியுமா? இல்ல கேட்கிறேன். கூடிய விரைவில் தேனி மாவட்டம் தேமார் கோட்டை ஆகுன்றதை நான் கண்டிப்பா சொல்றேன். ஆக்கி காட்டுவோம். நாங்க என்ன எந்த இதையும் சந்திப்போம். கூடிய எங்க மேல வந்து அதிகமா பொய் வழக்கையும் நாங்க போட்டது. நம்ம ஒற்றுமையா இருந்தா எந்த வழக்கு எதுவுமே போட முடியாது. கண்டிப்பா நம்ம எஸ்ஆர் தமிழை வழியில தான் நம்ம கண்டிப்பா நம்ம தொடர போறோம் நம்ம பயணத்தை.